Hi friends, இப்போ இன்விசிபிள் செயின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இன்விசிபிள் செயின். பொதுவாகவே நிறைய பேருக்கு டாலர் அதெல்லாம் பிடிக்காது, ரொம்ப சிம்பிளாக போடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காகவே இதை நான் தயார் பண்ணேன். இது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷீ ஹார்ட் ஆப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். முதல்ல என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியர் ஒயர், அப்புறம் ப்ளையர், கட்டர், டூல். இதை மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நான் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கியர் ஒயர் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன், மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சதை எடுத்துக்கோங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கியர் லாக் எடுத்துக்கோங்க. கியர் லாக்கு 1க்கு 2 கூட போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம். அதை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணுறது உங்களுக்கு தெரியலனாலும் நான் எப்படி லாக் பண்ணுறேன்னு பார்த்து லாக் பண்ணிக்கோங்க. நல்லா லாக் பண்ணதுக்கப்புறம் ப்ளையரை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மினிமம் 2 வச்சுக்கிறது பெஸ்ட்டு தான். நான் உங்களுக்கு லைட்டாக சொல்லி தான் கொடுக்குறேன், ஸோ நான் 1 வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுகர் பீட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 சுகர் பீடை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 3 சுகர் பீடை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கிறிஸ்டல் கட் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, அதில் 1 எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் 3 சுகர் பீட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 சுகர் பீட், நெக்ஸ்ட் ஒரு கிறிஸ்டல் கட் பீட், திரும்பவும் 3 சுகர் பீட். இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கியர் லாக் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டுட்டு கரெக்டாக உள்ளே பாருங்கள், போட்டிங்களா? போட்டதுக்கப்புறம் ப்ளையரை வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அதை அழுத்தினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்கே இருக்குது. இதை பார்த்தீங்களா, தெரியுது? நல்லா அழுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைட்டாக லூஸில் விட்டால் கூட அப்படியே கெட்டு போயிடும். திரும்பி அது உள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் மொத்தமும் வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப உஷாராக நல்லா அழுத்திக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னன்னா, ப்ளையரை டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆயில் வச்சு, அதாவது கோகனட் ஆயில் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா அதோட துருலாம் போயிடும். நம்ம என்ன தான் தண்ணியில் போட்டு ஏதாவது போட்டு வாஷ் பண்ணாலும் துரு பிடிச்சிட்டே இருக்கும். அதுவே ஏதாவது ஆயில் இருக்குல்ல, இப்போது நம்ம க்ரீஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கோகனட் ஆயில் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஏதாவது கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா தூருலாம் சூப்பராக வந்துடும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட அந்த விரல், நான் காமிக்கிறேன் பாருங்கள், என்னோட விரல் அந்த கோடு இருக்கிற அளவுக்கு நான் அதை மெஷர் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் அடுத்த லாக்கை போடணும். ஏன் அந்த அளவுன்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் அது ரொம்ப அக்யூரேட்டாக வரும், ரொம்ப தள்ளி தள்ளி தெரியாது. எல்லாத்தையும் செய்யும்போது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு. அந்த மாதிரி வைக்கும்போது கடைசி அவுட்புட் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாக கோத்துருவாங்க. கோத்து முடிச்சுட்டு இந்த எண்டையும் அந்த எண்டையும் கோத்துருவாங்க. அதை முடிச்சுட்டு அப்புறமா என்ட்ரன்ஸாக நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அளவு, அதை வச்சு பண்ணுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாகவே கரெக்டாக அந்த அளவு வச்சுருவேன். உங்களுக்கும் பழக கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? பார்க்க மட்டும் கிடையாது, இது போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் நிறைய சுடிஸ்க்கு போட்டிருக்கேன். இதை எல்லாரும் கேட்டிருக்காங்க, நல்லா இருக்குங்க, மாடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே இப்போ காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் பிள்ளைங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சிம்பிள் ரொம்ப விரும்புவாங்க. நம்மனா ஃபங்க்ஷன் போகிறோம், கொஞ்சம் டாலர் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிப்போம். மற்றவங்களுக்குலாம் இந்த காலேஜ் பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பிள்ளைங்களாக இருக்கட்டும், சிம்பிளாக இருந்தால் தானேங்க ரொம்ப பிடிக்குது. இதெல்லாம் முதல்ல இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷீ ஹார்ட் ஹப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடணுன்ற ஆர்வமும் எனக்கு அதிகமாக இருக்கும். நிறைய மாடல்ஸ், நிறைய டிசைன்ஸ் புதுசாக நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இதே போர்ஷன் தான் நான் இப்போ இத்தனை தடவை என்னென்ன போர்ஷன் சொன்னனோ அதையே ஃபாலோ பண்ணி ஃபுல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு முடிச்ச உடனே லாஸ்ட்டாக எண்டு போடும்போது நான் உங்களுக்கு அதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் நான் நிறைய டிப்ஸு சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். லாஸ்ட்டாக எண்டு நாட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. லாக் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கியர் லாக்கை எடுத்துக்கோங்க. கியர் லாக் எடுத்து மினிமம் 2 கியர் லாக் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் 1 தான்
போடுறேன். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா 2 கியர் லாக் போட்டுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். கியர் லாக் போடுறதுக்கு முன்னாடி அந்த செயின் இருக்குல்ல, லிங்க் செயின் இருக்குல்ல, அது லாக்கை உள்ளே போட்டுட்டு அப்புறமா அதில் லிங்க் செயினை போட்டு இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணி இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? இழுத்ததுக்கப்புறம் ப்ளையரை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா செயின் நான் பார்க்கவே ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறமா நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல அதை கட் பண்ணிக்கோங்க. அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம இந்த வச்சுருக்கோம்ல, கோத்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே எண்டு வரைக்கும் நல்லா இழுத்து விட்டுட்டு அதில் இருக்கிற கியர் லாக்கையும் லாக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ். அப்படி தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கணும். இது இல்லாமல் நான் நிறைய கலர்ஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு குத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் வந்து கியர் லாக் யூஸ் பண்ணுறேன்ல, ஆக்சுவலி இது எனக்கு குத்தலை. சில பேருக்கு உங்களுக்கு குத்துன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிரிம்ப் லாக்குன்னு ஒன்று இருக்குது. நான் இங்கே மேலே ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த கிரிம்ப் லாக்கை வாங்கி லாக் பண்ணிங்கன்னா அதுவுமே சுகர் பீட் மாதிரி ரவுண்டாக லாக் ஆகிக்கும். பார்க்கவே அப்படி தான் இருக்கும். நீங்கள் லாக் பண்ணும்போது அதுவுமே ஏதோ ஒரு பீட் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போது கியர் லாக் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் மாறும். கிரிம்ப் லாக் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி டுட்டோரியல் சொல்லி கொடுக்குறவங்க இதெல்லாம் எதுவுமே சொல்கிறதே கிடையாது. நானே ஃபர்ஸ்ட் எல்லாம் கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாமே தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கும் இப்போ போக போக எல்லாத்தோட நேம்ஸும் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கணுன்ற டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் பேஜில் சேம் நேம் ஷீஹார்டப் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்து டிஎம்மில் கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம், மெசேஜில் கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். உங்கள் விருப்பம் தான். அதுலேயும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் அதையும் நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் அதுலேயும் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கலர்ஸ் மேலே நான் செஞ்சேன். பாருங்கள், எல்லா கலர்ஸுமே இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் கழுத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டுக்கான எல்லா ஃபோட்டோஸையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த எல்லா கலர்ஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன கலர்ஸ் தானே அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் உண்மையாகவே அந்த ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒன்று பண்ணினதோடு நம்ம நிறுத்திடக்கூடாது. நிறைய வெரைட்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அது நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கும் இந்த எல்லா கலர்ஸும் தேவை, இல்லை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ண மாடல் தேவை, எதுவாக இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்களா, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர். எல்லா க்ரீன்ஸும் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த க்ரீன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.